ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறேன் அப்படின்தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய் சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க பண்ண போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்க. ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சுட்டேங்க. இப்போ காய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் வெந்தயமும் தாளிச்சிக்கிறேங்க. நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை எடுத்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோங்க. நல்லா கலரி ஒரு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச முருங்கைக்காயும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விடுவோங்க. கலரி விட்டுட்டு இது கூட என்ன இன்றைக்கி சேர்க்க போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க சாம்பார் தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால் மல்லித்தூளும் சாம்பார் தூளும் மட்டும் இன்றைக்கி சேர்த்திக்கலான்னு சொல்லிட்டுங்க. இப்போ முருங்கைக்காய் சேர்த்திருக்க பாருங்கள். சேர்த்திட்டு நல்ல ஒரு வதக்கிக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறேங்க. கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கிறேங்க. தண்ணி சேர்த்து முருங்கைக்காய் ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாங்க. முருங்கைக்காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா கடைஞ்சி வச்ச பருப்பு கூட சேர்த்திக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்ட பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்புமே இந்த காயிலே நம்ம சேர்த்திக்கலாங்க. எப்பயுமே கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். உப்பு எப்பயுமே நான் மணக்கணக்கில் தாங்க போடுவேன், அளவெல்லாம் இல்லை. நான் போடுற உப்பு எப்பயுமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், காய் அரைப்பதம் வெந்துருச்சு. கடைஞ்சி வச்ச பருப்பில் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவு புளிக்கரைசல் கொஞ்சம் சேர்த்திருக்கேங்க. சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது உருளைக்கிழங்கு தாளித்து விட்டுக்கலாங்க. அதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு பேன் வச்சு பொடியாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயில் சேர்த்திக்கிட்டேங்க. என்னோடய பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஸோ அவனுக்கு சாப்பாடும் பருப்பும் தான் ரெடியாக இருந்துச்சு. அதனால் பருப்பு நெய் விட்டு அவனுக்கு சாதம் கொடுத்து சாப்பிட வச்சு அவனை அனுப்பிட்டேங்க. டிஃபனுக்கு நாங்கள் ஆன் தி வே போகிற வழியில் அவனுக்கு எப்பயுமே லஞ்ச் கொடுத்துருவோங்க. நான் வேலைக்கு போகும்போது அப்படியே கொடுத்துட்டு வேலைக்கு வந்துடுவேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு பாருங்கள் என்னென்ன சேர்த்திருக்கேன் அப்படின்னா, உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நான் என்ன செய்கிறேனோ அதான் வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்குங்க. டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேங்க. நான் செஞ்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நான் தோல் சீவாமல் தாங்க செஞ்சுருக்கேன். தோலோடு சேர்த்து சாப்பிட்டா இன்னுமே சத்து கூடுதலாக கிடைக்குங்க. நல்லா கழுவிட்டு சமைக்கணுங்க. தண்ணியே ஊற்றாமல் மூடி வச்சு அப்படியே எண்ணெயிலே வதக்கிறது தாங்க. இந்த மாதிரி செஞ்சோம்னா சாம்பாருக்கு சூப்பராகவே இருக்குங்க. அதனால் நாங்கள் இந்த ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கு 2 தோசையும் நேற்று வச்சு தக்காளி சட்னி, இன்னையோட சாம்பார் தாங்க. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு எப்பயும் போல் டிஃபன் கட்டிட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிம்பிளாக சூப்பராக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.